Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீனோடைய தலையை வச்சு ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 3 ரெசிபி நான் கொடுத்திருக்கேன். மீன் குழம்புது நமக்கு நிறைய ரெசிபி இருக்கு. நான் ஒன்னொன்னு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த குழம்பு 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல பாதி மூடி தேங்காவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம புளி கம்மியே தாங்க சேர்க்க போறோம். இந்த மாதிரி 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்தா போதும். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நான் இன்னைக்கு மண் சட்டியில தாங்க செய்ய போறேன். நீங்க எந்த பாத்திரத்துல செய்றீங்களோ அதுல இந்த விழுதை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி அதையும் இதுல சேர்த்துருங்க. இதுல ஒரு தக்காளியை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நாம இதை அடுப்புல ஏத்திடலாங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இது ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இது ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்க்கு மாத்திடுங்க. மிதமான சூட்டுல மூடியை போட்டு 10 நிமிஷம் இது அப்படியே குக் ஆகட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சு வந்துட்டு இருக்கு. அதோடைய ரா ஸ்மெல், பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்ப நாம இதுல மீன் சேர்த்துக்கலாங்க. நீங்க எந்த மீன் வேணாலும் இந்த குழம்புக்கு சேர்த்துக்கலாம். நான் வஞ்சரம் தலை கிடைச்சது. இந்த வஞ்சரம் தலையில அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இந்த தலைக்கறி ஃபிஷ்ஷோடைய தலைனாலே அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். மீன் துண்டுகளை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழைகளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை நீங்க இப்ப சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு ரொம்ப கிளறாதீங்க. ஏன்னா மீன் எல்லாமே உடைஞ்சு போயிடும். ஜஸ்ட் சைடு கார்னர்ஸ்ல இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுருங்க. இப்போ தட்டை போட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிருங்க. ஏன்னா மீனை நம்ம ரொம்ப குக் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம எண்ணெயே சேர்க்கல இந்த குழம்புல. ஆனா அந்த மீனுடைய ஃபேட்ல இருந்தே பாருங்க, சைடு கார்னர்ஸ்ல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அடுத்த நாள் சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமா இருக்கணுங்க. கிறிஸ்பியா இருக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. இது நம்ம கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறிங்க. கேரளால அவங்க கொக்கம்னு சொல்லிட்டு ஒரு புளி யூஸ் பண்ணுவாங்க. நாம அதுக்கு பதில் புளி போட்டு செஞ்சிருக்கோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நாம இந்த தாளிப்பை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இதுக்கு மேல குக் பண்ணக்கூடாது. ஏன்னா மீன் உடைஞ்சிரும். அடுப்பை அணைச்சிட்டு கிளறாதீங்க. ஜஸ்ட் சைடு கார்னர்ஸ்ல மட்டும் தள்ளி தள்ளி விடுங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இது கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி. இங்க இதுல எந்த மீன் வேணாலும் சேர்த்து செய்யலாங்க. நான் வஞ்சரம் தலை சேர்த்து செஞ்சிருக்கேன். நீங்க எந்த மீன் தலையும் சேர்த்து செய்யலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா குழம்பு வகைகள்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மீன் குழம்பு வகை இருக்கு. நான் ஒன்னொன்னு உங்க கூட ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.